வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நாம இன்டீஜர்ஸை எப்படி கம்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹியர் இட் இஸ். இன்டீஜர்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்கான 4 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 பாயிண்ட்ஸும் நம்ம ஆல்ரெடி கம்பேரிங் நம்பர்ஸ் யூசிங் நம்பர் லைனில் அப்சர்வ் பண்ண பாயிண்ட்ஸ் தான். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே காட்டில் தர மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. நான் அந்த 4 பாயிண்ட்டையும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1. Every positive integer is greater than every negative integer and 0. அதாவது எல்லா பாசிட்டிவ் இன்டீஜரும் எல்லா நெகட்டிவ் இன்டீஜர் அண்ட் ஜீரோவை விட பெரிய நம்பராக தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2. Every negative integer is smaller than every positive integer and 0. That is, எல்லா நெகட்டிவ் இன்டீஜரும் எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர் அண்ட் ஜீரோவை விட ஸ்மால் நம்பராக தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3. 0 is greater than every negative integer and smaller than every positive integer. அதாவது எல்லா பாசிட்டிவ் இன்டீஜரோட கம்பேர் பண்ணும்போது 0 தான் சின்ன நம்பராக இருக்கும். அதே எல்லா நெகட்டிவ் நம்பரோட கம்பேர் பண்ணுறப்போ 0 தான் கிரேட்டர் நம்பராக இருக்கும். Point number 4. Out of two negative integers, the one with smaller absolute value is greater than and the one with greater absolute value is smaller. ஒன்றும் இல்லை, 2 நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருந்தால் எந்த இன்டீஜரோட அப்சல்யூட் வேல்யூ ஸ்மாலராக இருக்கோ அதுதான் கிரேட்டர் இன்டீஜர் ஆகும். அதே எந்த இன்டீஜரோட அப்சல்யூட் வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அதுதான் ஸ்மாலர் இன்டீஜராகவும் இருக்கும். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளராக புரியும். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக இந்த கான்செப்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒரு 5 இன்டீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்பேர் பண்ண சொல்லி. இது மூலியமாக நம்ம இன்னும் சிம்பிளராக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு -12 அண்ட் -15. ஸோ ரெண்டுமே வந்து இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ரெண்டுமே வந்து நெகட்டிவ்லாம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ நெகட்டிவ் ஆஃப் modulus of -12 and modulus of -15. absolute value எடுக்கும்போது நமக்கு தெரியும் absolute value வந்து regardless its sign அதோட numerical value மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். absolute value பத்தி உங்களுக்கு தெரியல, absolute value of an integer பத்தி உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோவோட லிங்கை நான் மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபடி இந்த இடத்துல +12 and +15. ஸோ +12 +15 பார்க்கும்போது we absolutely know that +15 தான் greater number அப்படின்னு சொல்லி, கரெக்டா? ஸோ now using point number 4 நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுபடி இதுதான் பெரிய நம்பர். ஸோ இது பெரிய நம்பர்னா அதை நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த இன்டீஜரோட அப்சல்யூட் வேல்யூ ஸ்மாலராக இருக்கோ அதுதான் கிரேட்டர் நம்பர்னு படிச்சிருக்கோம். இந்த இதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்குது, அப்போ இதுதான் கிரேட்டர் நம்பர். ஸோ இதுதான் கிரேட்டர் நம்பர். அதே மாதிரி எந்த இன்டீஜரோட அப்சல்யூட் வேல்யூ கிரேட்டராக இருக்கோ அதுதான் ஸ்மாலர் நம்பர். இதுதான் நம்ம வந்து பாயிண்ட் நம்பர் 4ல் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது -12 is greater than -15 கன்க்ளூட் பண்ணுறோம். நான் அகெயின் இந்த பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன். -12 -15 ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறோம். நவ் நமக்கு தெரியும் அப்சல்யூட் வேல்யூன்றது ஜஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூ ரிகார்ட்லெஸ் சைன்னு. ஸோ 12 is less than 15 வருது. நவ் யூசிங் பாயிண்ட் 4 எந்த இன்டீஜரோட அப்சல்யூட் வேல்யூ ஸ்மாலராக இருக்கோ அதுதான் கிரேட்டர். ஸோ -12ஓட அப்சல்யூட் வேல்யூ ஸ்மாலராக இருக்குது. ஸோ -12 தான் கிரேட்டர் when compared to -15. ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கிளியராக எக்ஸாம்பிள் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we'll go for the next example. Example number 2. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்த்துட்டிங்கன்னா +12 and -15. இந்த எக்ஸாம்பிளை பார்த்த உடனே சொல்லிடலாம் +12 தான் greater than -15 because as per point number 1 every positive integer is greater than every negative integer. So இது negative integer, இது positive integer. So positive integer greater than negative integer as per point number 1. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 3 பாருங்கள். -12 and +15 இது வந்து நம்ம பாயிண்ட் நம்பர் 2 படி எழுதலாம். எவ்ரி நெகட்டிவ் இன்டீஜர் இஸ் ஸ்மாலர் தேன் எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 படி இதையும் நம்ம எது பெருசு எது சின்னதுன்னு கம்பேர் பண்ணிட்டோம். அடுத்தது 4th ஒன் வந்து +12
and 0. So as per point 3 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 0 is smaller than every positive integer. அப்போ 0 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர், மற்ற அதாவது எல்லா பாசிட்டிவ் இன்டீஜரோட கம்பேர் பண்ணும்போது 0 தான் சின்ன நம்பராக கிடைக்கும். ஸோ திஸ் வில் பி கிரேட்டர் த திங். ஸோ அடுத்த ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பாருங்கள், 0 and -12. ஸோ -12 நமக்கு தெரியும் 0, அதாவது as per point number 3 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா 0 is greater than every negative integer. எப்படி 0 is smaller than every positive integer னு சொல்றோமோ அதே மாதிரி 0 is greater than every negative integer நம்ம point number 3ல படிச்சிருப்போம். So of course this will be the greatest number when compared to -12. ஓகே, நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் இன்டீஜர்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே போல் இன்டீஜர்ஸ்னால் என்ன, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அன் இன்டீஜர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ரைட்டில் இருக்கிற வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஹோல் நம்பர் பற்றி தெரிஞ்சுக்க லெஃப்ட்டில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.